ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Jesus. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நாடுவதே மிக சிறந்தது. it is better always seek after the presence of God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters in Christ. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12. 12th chapter of 1 அதை Corinthians. யாவரும் திருப்பிக் கொண்டு அதில் 11வது வசனத்தை நாம் முத்தம் செய்து வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. இப்ப சிரித்த முகத்தோடு பக்கத்தில் உள்ள கைகளை கொடுத்து உங்களுக்குரியதை அவர் பகிர்ந்து கொடுப்பாராக. With smiling face say that ஒரு the Lord அல்லேலூயா will சொல்லுங்கள் share your பார்க்கலாம். portion. இந்த வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Let us look to this word. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, பரிசுத்த பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். Saint Paul forwarded this letter to the church. இவைகளை of எல்லாம் Corinth. All these things, அந்த ஆவியானவர் ஒருவரே நடப்பிக்கிறார். all these works, that one and the self same தமது spirit, சித்தத்தின்படி அவனுக்குரியதை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். dividing to every man severely as he will. நம்முடைய தேவன் பகிர்ந்து கொடுக்கும் தேவன். Our God is a God to share to நம்முடைய all. தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். Our God is a God to share and bless. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to இந்த God. வார்த்தைகளை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவி உனக்குள் வர வேண்டும். When you hear, you should என் அருமையான attain the Holy தேவனுடைய Ghost, பிள்ளைகளே, beloved. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவன் வாழ்வதற்குரிய அர்த்தமே இல்லாதவைகள். Without spirit there is no meaning on this world. சற்று நீங்கள் தெளிவாய் கவனிக்க வேண்டும். Listen very carefully. முதலாம் தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது When the Lord created the ஒரு world, காரியத்தை அவர் he செய்திருந்தார். did one thing. என்ன செய்திருந்தார்? What is that? ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி நீங்கள் சற்று தெளிவாய் கவனிங்கள். You should pay attention to the spiritual experience. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டே இருந்தார். Spirit of the Lord moved upon the waters. எதற்கு அவர் ஜலத்தில் அசைவாடிக்கொண்டிருந்தார்? Why he moved upon the waters? அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். Next, what to do to share to all. ஆதியாகமம் 1:2 அதை கூறுகின்றன. Genesis chapter 1 verse என் 2. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். Saint Paul says, என்ன சொல்லுகிறார்? what does he say? அன்றியும் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை என்கிறார். Brethren, you should know about the spiritual gifts. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. பிள்ளைகள் யாவரும் தலை நிமிர்ந்து என்னை கவனியுங்கள். Let us lift up your head. அன்றியும் சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தை குறித்து நீங்கள் அறியாது இருப்பதற்கு எனக்கு மனசே இல்லை என்கிறார். Brother and sister, you should understand the spiritual gifts and plans of God. அவனுடைய ஒரே சித்தம் என்ன? His will. தேவனுடைய முழு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Oh church, we should understand the will of God. அப்பொழுது அறிந்து கொள்ளும் போது தான் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Then the Lord will give his blessings to 1 us. கொரிந்தியர் 12:1 அதை 12 கூறுகின்றன. verses 1 says, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஆவிக்குரிய அனுபவம் என்கிறது ஒரு விசேஷித்த ஒரு பாதை, spiritual experience is a special way. விசேஷித்த ஒரு மகிமை. It is a glory. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அன்பு தெய்வ ஜனமே, Beloved. இந்த வேத பகுதிகளுக்கு நேராக உங்களை நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I delight to direct you through this path. இவைகளை எல்லாம் அந்த ஆவியானவர் ஒருவரே நடப்பித்து அவனுக்குரியவைகளை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் The என்கிறார். Holy Spirit is dividing as every man severely as he will. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, 2 Corinthians 3 verses கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை கொடுக்கிறார். God is spirit, wherever the spirit is, there is liberty. அங்கே அவர் விடுதலையை தருகிறார் என்று He சொல்லுகிறார். bring forth liberty. நம்முடைய தேவன் கொடுப்பதும் ஆசீர்வதிப்பதுமே அவருடைய சித்தம். His will to bless and give. ஆனா அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God இவைகளை saying? எல்லாம் அந்த ஆவியானவர் ஒருவரே தமது சித்தத்தின்படி அவனுக்குரியதை பகிர்ந்து கொடுக்கிறார். Dividing to every man severely as he will. ஆனால் 2 கொரிந்தியர் 3:17 பவுல் சொல்லும்போது 2 சொன்னார், 3 verses 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கிறார். God is spirit, wherever the spirit, there is liberty. தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் வருமானால் விடுதலை அவர் கொடுத்து If the விடுகிறார். spirit come in, he will pronounce தேவனுடைய liberty. ஆவியை நீங்கள் பெற்றிருப்பது நிஜமானால் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரங்கள் If வரக்கூடாது, you truly attain the Holy Ghost, no poverty சாபங்கள் can வரக்கூடாது,
Curses will not come up. பாவங்கள் வரக்கூடாது. Sin will not என் come up. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Pay your attention to this நீங்கள் word. காண்கிற இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புகிற விருப்பம் எல்லாமே அநித்தியமானது. Your desire on the world is meaningless. நீங்கள் அநித்தியமானதை நேசித்து You are ஓடுகிறீர்கள். running after the things of the world. நிலையில்லாததை சிந்தித்து ஓடுகிறீர்கள். Running after unstable things. என் அருமையான தேவனுடைய ஜனமே, Children of God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at the portion. அதனால தான் தாவீது அரசன் சொன்னான், So King David said, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்றான். Spirit of God spoke through me. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு He பேசினார், spoke through me. அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்றான். His word abide on my tongue. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Praise the Lord. 2 சாமுவேல் 23:2 தாவீது சொன்னான், 2 Samuel 23 verses 2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்றான். Spirit of God spoke through me. அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்றான். Because his word abideth on my tongue. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதனால தான் பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்போது இப்படி சொன்னான். Paul forward the letter to என்ன Romans. சொன்னான்? What does he say? 8:26-27 வாசித்து பாருங்கள். 26 and வேதம் 27. சொல்லுகிறது, Bible says. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்கள் உதவி செய்யும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறாராம். Same way the Spirit of God help us in the presence of the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. ஹalleluya. Praise the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நம்முடைய ஆவியான நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். Spirit of God pray for us. அதுதான் ஆவியானுடைய கிருபைகள். That is the mercy of the ஆனால் Holy இந்த Ghost. வேதம் என்ன சொல்லுகிறது What does இங்கே? the Bible says? என் அன்பு தெய்வ ஜனமே, Children of God. நீங்கள் வாசிக்கிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். Listen the word of God. இவைகளை எல்லாம் அந்த ஆவியானவர் ஒருவரே தமது சித்தப்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். Dividing to every man according to his will. நெல்லுக்கு ஏற்ற மேனியை கம்புக்கு கொடுக்கவில்லை, அவர் தம்புக்குரிய மேனியை ஆண்டவர் நெல்லுக்கு கொடுக்கவில்லை. திராட்சை பழத்துக்குரிய மேனியை நாவ பழத்துக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. He never give the glory of the vineyards to வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. தேவன் தமது சித்தப்படி அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். According to his will he is giving such and such a beauty. அதற்கு ஏற்ற மேனியை Such and such a glory. தமது சித்தப்படி கொடுக்கிறார். According to his will. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படி சொல்லுவோம், When we pray, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் என்போம். if thy will be done, my ஆனால் Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர், Yes, I have will. ஆனால் be தமது healed. சித்தப்படியே அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். According to his will he is giving a body to எப்படி them. கொடுக்கிறாராம்? How he gave. விதைவைகளின் வகைகளுக்கு, According to the varieties of the seeds. விதையின் வகைகளுக்கு Varieties of the seeds. கோடிக்கணக்கான விதைகளை தேவன் வகை வகையாய் படைத்திருக்கிறார். Part by part the Lord prepared this. அவைகளுக்கு ஏற்ற மேனியை அவர் கொடுக்கிறார் என்று வசனம் He சொல்லுகிறது. is giving according to its. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 38 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? 38. 1 கொரிந்தியர் 15:38. அதற்கு தேவன் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ற. தேவன் தம் சித்தப்படி அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். According to his will God giveth it a body. விதை வகைகள் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. பாருங்கள், விதைகளுக்கு ஏற்ற மேனி அவர் கொடுக்கிறாராம். Every seed has own அதே, body. இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this Bible. தேவன் தமது சித்தத்தின்படியே அவர்களுக்கு அதை கொடுக்கிறாராம். According to his will the Spirit of God share unto them. என்ன விசுவாச கைத்தட்டு. Praise the Lord. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible நான் says, சொல்லவில்லை. I am not. ரோமர் புஸ்தகம் 12:8 சொல்லுகிறது, Romans 12 verses 8. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. He will share generously. எப்படி கொடுக்கணுமா? How? பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று சொன்னார். Share with favor. அதனால தான் தேவாதி தேவன் என்ன செய்தார்? What does the Lord say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வஞ்சனை இல்லாம யார் யார் என்னென்ன கலர்லோ அந்தந்த கலர்ல அதை கொடுக்கிறார். Gently the Lord giving. கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்றார். Give gently to all. அதனால தான் தாவீது அரசன் சொன்னான். So King David, என்ன சொன்னான்? what does he say? சங்கீதம் 104:28 சொல்லுகிறது, 104 நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் என்றார். When you give they will accept. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லையா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். When you give they will accept. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உமது கையை நீ திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்றார். When you stretch out your hands they will
filled with your goodness. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் உன் வாயை நன்மையால் திறப்புவாராக. May the Lord fill your mouth ஆண்டவர் with கொடுக்கிறத goodness. மட்டும் வாங்கி கொள்ளுவோம் கேளுங்க. We receive the goodness என் from அருமையான God கர்த்தருடைய alone. பிள்ளைகளே, Beloved, கடல்களை கவனித்து பாருங்கள். look at the ocean. அது மிகப்பெரிய நீளமாய் இருக்கிறது. It's very big. அதில் சிறியவைகளும் பெரியவைகளும் இருக்கிறது. Even little and அது big. சுறாக்கள் இருக்கிறது. Even sharks. எண்ணிலடங்கா ஜீவன்கள் இருக்கிறது. Many creatures. அதிலே கப்பல் ஓடுகிறது. திமிங்கலங்கள் ஓடி விளையாடுகிறது. Both are sailing என் on. அருமையான கர்த்தருடைய Sharks பிள்ளைகளே, are waving இவை on. எல்லா ஜீவன்களும் அவர் கொடுப்பார் என்று காத்திருக்கிறதாம். These all universe expecting something from God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். When you give, they will 28 வசனம் receive. சொல்லுகிறது, 28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். When you give, they will நீர் உமது receive. கையை திறக்கது நன்மையால் திருப்தியாகும் When you என்றார். reach out your hand, they will attain your அரங்களை goodness. தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்களே. Amen. நன்மையால் அது திருப்தியாகும் என்று சொன்னார். Satisfied with your நம்முடைய goodness. தேவன் யாருங்க? Who is our நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். Giving only goodness. யாக்கோபு 1:17 சொன்னார், James என் 1:17. ஈவு என்னும் நன்மையை நான் கொடுக்கிறேன் என்றார். I am giving my benefits to என்னுடைய you. ஈவு என்கிற நன்மையை நான் I தருகிறேன். am giving the benefits of my என்னுடைய goodness. நன்மை உங்களுக்கு ஈவாய் வருகிறது என்றார். My goodness is your gift. யாக்கோபு 1:17 அவர் சொன்னார், James என் 1:17. அருமையான மகனே மகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Think about it. காட்டில் வாழுகிற சிங்கங்கள் முதற்கொண்டு பட்டினி கிடக்குமாம். Even the beast of the forest also கர்த்தரை தேடுகளுக்கு suffer. ஒரு நன்மை குறைபடாது There என்றார். is no lack those who seek after சங்கீதம் God. 34:10 வாசித்து பாருங்கள். Psalm 34:10. அதனால தான் சங்கீதம் 85:12 அவர் சொன்னார், 85:12. தேவன் நன்மையானதை மட்டுமே கொடுக்கிறாராம். God give only அதில் goodness. வாழும் மனிதன், அந்த தேசத்தில் வாழும் மனிதன் தேவனால் முன்பாக ஆசீர்வாதங்களை பெறுகிறான். Nation will attain the fruit of God. தேவன் நன்மையானதை கொடுக்கிறார். God give goodness. தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Nation yield its என் fruits. அருமையான மகனே மகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Think about it. சங்கீதம் 103:5 வாசித்து பாருங்கள். 103 verses 5. தேவன் உன்னுடைய நாவை நிரப்புவார், Fill with goodness. உன் வாயை நன்மையால் நிரப்புவார். Fill your mouth with நன்மையால் goodness. நிரப்பி கழுகுத்த சமமான வாழ வயது உனக்கு திரும்ப வரும் You என்று can சொன்னார். regain your young age like an eagle. உன் வாயை நன்மையால் நிரப்புகிறாராம். He'll fill your mouth with என் goodness. அருமையான மகனே மகளே, Son and இந்த வேத daughter. பகுதிகள் எவ்வளவு அழகா How இருக்கின்றன. beautifully the word of God அதனால says. தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொன்னார். He who love God according to his plan, all things together is good for ரோமர் them. 8:28 பவுல் சொன்னார், 8 verses 28 of அதனால தான் Romans. இயேசு இந்த உலகிற்கே வந்தார். That's what Jesus came. இயேசு இந்த உலகத்திற்கு அதற்குத்தான் வந்தார். That's what he came on this world. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, Acts 10:38. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாராம். He roaming on this world to do good ஆனால் இந்த things. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தம் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். The same Spirit of God sharing to each one of them. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord என்னிடத்தில் says, ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. There are sufficient என் blessings. சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது If you submit நான் to the will of பகிர்ந்து God, கொடுக்கிறவராய் I will இருக்கிறேன். share unto thee. நான் கொடுக்கும் தேவன். I am a God to give. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்களேன். Say hallelujah. நான் கொடுக்கும் தேவன். He is a God to give. நான் கொடுக்கும் கர்த்தாதி கர்த்தர். He is the Lord God to give. நான் கொடுப்பதை எவன் தடுப்பான் என்றார். Who can stop the hands of God? கரங்களை உயர்த்தி ஒரு அலலையா சொல்லுங்களேன். Praise God. அவர் சித்தப்படி கொடுக்கிறாராம். According to his will, அவர் தம் சித்தப்படி அதற்குரிய மேனிகளை கொடுக்கிறாராம். giving the body to them, அவர் ஆகாரத்தை கொடுக்கிறாராம். providing food. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொன்னான், James said, என்ன சொன்னார்? What does he உங்களில் ஒருவன், any one of you, கையை உயர்த்தி ஒரு அலலையா சொல்லுங்களேன். உங்களில் ஒருவன், any one of you, கரங்களை உயர்த்தி ஒரு அலலையா சொல்லுங்களேன். பக்கத்துல சிஸ்டர், உங்கள் ஒருத்திக்கு ஆண்டவர் கொடுப்பார், sister, he will give you பகிர்ந்து individually. கொடுப்பார். Share to வேதம் you. சொல்லுகிறது, Bible says, உங்களில் ஒருவன் any one of you, உங்களை நோக்கி, to you, சகோதரனே brethren, அல்லது சகோதரியே, or sister, சமாதானத்துடனே போய் go in குளிர் peace, காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லி, if satisfied, எப்படிங்க? உங்களில் ஒருவன் any one of you, உங்களை நோக்கி சமாதானத்துடனே போய் go in குளிர் peace காய்ந்து, and take நல்லா rest, கவனிக்கணும், குளிர் காய்ந்து take rest, பசி ஆறுங்கள் என்று சொல்லி, satisfy, ஆனால் but உங்கள் சரீரத்துக்கு ஏற்றவைகளை, உங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை, உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை அவன் கொடுக்காமல் போனால் பிரயோஜனம் என்ன? if he not give something for your flesh, what is the use for கையை that? தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, Bible says. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொன்னார், வாசிக்க கேட்போமா? Shall we என் hear? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். Chapter 2 verses உங்களில் 16. ஒருவன் உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், சமாதானத்துடனே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள்
வாருங்கள் கையை என்று தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். இப்ப மழை நனைஞ்சு வந்துட்டேன் இல்லையா, குளிர் போய் குளிர் காயுங்கன்ட்டாங்க, சமாதானத்தோடு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சோறு கொடுக்கலாம், என்னடா புண்ணியம் அது? If they not provide anything, what is the use for their words? உங்கள் சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடுக்காமல் போனால் பிரயோஜனம் If they not give for your body, என்ன? no use for that. பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. There's nothing for இன்னைக்கு that. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோமல்லாம் பிரதர், We pray, brother, வெறும் வாயினாலே. through their mouth. வேதம் எவ்வளவு அழகாக How எழுதியிருக்கிறது. beautifully the word of God அதனால says. தான் பவுல் சொன்னான், So Paul said, தேவன் அவன் பிரயோஜனத்துக்கென்று அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். according to every one of you, the Lord giving நாம் his ரெண்டு gifts to நினைவோடு you. குந்தி நடக்கிறோம். You're halting between two opinions. ஆசீர்வாதம் இல்லை என்று தடுமாறுகிறோம். Longing for நாம் blessings. போராடிக் கொண்டே இருக்கிறோம். Struggling. சில நேரங்களில் நமக்குள்ளே வெறுப்பு வருகிறது. We are hate our life. இயேசு என்ன செய்தார் என்று கேட்கிறோம். What Jesus gave to ஆனால் me. வேதம் என்ன சொல்லுகிறது? But Bible says, அந்த ஆவியானவர் ஒருவரே Spirit of God is அவன் one. பிரயோஜனத்துக்கென்று தமது சித்தப்படியை பகிர்ந்து கொடுக்கிறார். According to their benefit, தேவன் சொன்னார், the Lord said, தேவன் தம்முடைய நாசின் சுவாசத்தினால் குளிரை கொடுக்கிறாராம். through the breath of the nostril, he gives chillness. தேவன் எவ்வளவு அழகாய் கொடுக்கிறார் How பாருங்க. beautifully, குளிரை எவ்வளவு அழகாய் கொடுக்கிறார். how beautifully he gave. நம்முடைய நாசின் சுவாசத்தினால். Through the breath of his nostril. யோபின் புத்தகம் 37:10 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 37 verses 10 of என் Job. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு நாள் தேவாதி தேவன் யோபை பார்த்து இப்படி The சொல்லும்போது Lord சொன்னார். said to Job, என்ன சொன்னார்? What does he say? என்னுடைய சுவாசத்தினால் குளிரை நான் கொடுக்கிறேன் என்றார். through my breath I send forth chillness. நல்லா கவனிச்சு பாருங்க, Listen. எவ்வளவு அறிவு நிறைந்த தேவன். What an intelligent God. அவர்தான் வரலாற்றின் சொந்தக்காரர். He belonged to history. இஸ்ரேல் நாம் எங்கே இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். Where are we? அதனால தான் பவுல் கொரிந்து சபைக்கு So சொன்னார், Paul said to Corinthians, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தம் சித்தப்படி கொடுக்கிறார். the same Spirit of God is sharing these all things. எதை according எப்பொழுது to his கொடுக்க will. வேண்டுமோ அதை அப்பொழுது கொடுக்கிறார். In an apt time he is giving நமக்குள்ளே to us. நினைச்சிட்டு இருப்போம், We may think, அவன் திருடன் கேப் மாதிரி மொல்ல மாதிரி அவனுக்கு கொடுத்திருக்கிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு கொடுக்கல. he is thief, he gave to him but he is not giving to me. சிலருடைய கேள்வி இப்படி வருகிறது, Somebody is questioning, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், I pray more, நான் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன், I praise God. எனக்கு கொடுக்கல. he never gave to me. அவன் பாரு ஒண்ணா நம்பர் திருடன் அவனுக்கு கொடுக்கிறார். He is an evil man but he is giving to அவன் him. ஒண்ணா நம்பர் இல்ல. தேவாதி தேவன் சாலமனை பார்த்து சொன்னார், God said to Solomon, சாலமன் Solomon, என்னப்பா புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு why கேட்டார். are you lamenting? வேதம் சொல்லுகிறது, Bible says, தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்களாம். poor and wicked met each other. நல்ல கவனிங்க, Listen. தரித்திரனும் கோபக்காரனும் மோசமானவனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்களாம். Ferocious wicked person met each இவர்கள் other. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது When they met each other, அவருடைய கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தையே கொடுக்கிறாராம். even the Lord provide light to their eyes. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we hear? தரித்திரனும் தரித்திரனும் கொடுமைக்காரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கு இவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். கரங்களை தட்டி மூணு நல்லோர் மேல தீயோர் மேல சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். Send forth the sun upon the righteous and bad, evil, all நன்மையான people. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். Poor and deceitful man met ஆகிய each other. இருவருக்கும் அவருடைய கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை The கொடுக்கிறார். Lord lightened both their eyes. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise God. நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். So he's a God to give all. எத்தனை பேர் ஆமென் என்று How many விசுவாசிக்கிறீர்கள்? believe that? பலத்த கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல போய் சொல்லுங்க, உங்கள் வாஞ்சையின்படி கொடுப்பாராக, According to your desire he will give to உங்கள் you. விசுவாசத்தின்படி According to கொடுப்பாராக. your faith he will give to you. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அதைத்தான் தாவீது அரசன் சொன்னான். So King David என்ன said, சொன்னான்? what does he say? அவர் மிருக ஜீவன்களுக்கு, For the beasts, யாருக்குங்க? for who? மிருக ஜீவன்களுக்கு Beasts of the field. கூப்பிடுகிற காக்கைக்கும் அதன் குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். Providing food to the birds of the air. சங்கீதங்களின் புஸ்தகம் 147:9 அதை கூறுகின்றன. 147 verses என் 9. அருமையான மகனை மகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of அதனால God. தான் தாவீது அரசன் அழகாக சொன்னான். King David says, என்ன சொன்னான்? what does he say? அவர் ஒடுக்கப்பட்டவனுக்கு நியாயம் செய்கிறாராம். Doing judgment for the ஐயோ, நான் oppressed. ஒடுக்கப்படுகிறேன், Oh, I am oppressed. நான் மிகவும் கவலைப்படுகிறேன், I am suffering. என்னை ஆசீர்வதிக்கும் மனிதன் எங்கே இருக்கிறான் no man to bless என்று me. புலம்பும் பொழுது When he lament, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர் ஒடுக்கப்படுகிறவனுக்கு நியாயம் செய்கிறாராம். To do judgment அவர் to சொன்னார், them. He said, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். provide food to the hungry. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இவைகள் ஒரு ஆவிக்குரிய ஒரு பசி. There is a spiritual நீ hungry. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பசி. How much you pray more, you are hungry. நீ புலம்பி வாழ்வதை அவர் அறிவார். The Lord knows about your நான் suffering. பல வருஷமாய் கஷ்டப்படுகிறேன், Oh, many years I am நான் suffering. என்ன செய்ய போகிறேன்? What to do? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். Those who look to
God, their faces so நாம் radiant. வேதனையோடு நிரம்பி We வாழுகிறோம். are filled with ஐயோ suffering. யாராவது ஒருவேளை ஆகாரம் கொடுக்க Someone may give favor. என்று புலம்பி வாழுவோம். We used to cry. என் அருமையான மகனே மகளே, Beloved, வேதம் சொல்லுகிறது the Bible says, அவர் ஒடுக்கப்படுகிறவனுக்கு நியாயம் செய்கிறார். doing judgment for the oppressed, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். providing food to the needy, பசியாய் வாழும் மனிதனுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். providing food to the hungry. அத்தோடு அவர் நிறுத்திவிடவில்லை. Not only at finish, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். deliver the bound people. வேதம் சொல்லுகிறது. The Bible says, சங்கீதம் 146:7 பின்வருமாறு விளக்குகின்றன. 146 verses என் 7. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Beloved, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். let me share two incidents happened to this years காணக்கூடாத ago. தேவாதி தேவன் இறைமகன் இயேசு பூமியில் உலாவிக் கொண்டிருந்தார். Jesus, Son of God, came on this world. அந்த சமயத்தில் தம்முடைய சீடர்களோடு கூட அவர் ஒரு வயல்வெளியாய் போய்க் கொண்டிருந்தார். Along with his disciples, he is passing by a paddy field. அவர் வயல்வெளியாய் போகும் பொழுது On the way of the paddy அவர் field, பரலோகத்தின் ராஜா. he is the king of heaven. இவர்களும் மாம்சமான மனிதர்கள். They are worldly people. இவர்களுக்கு பசி உண்டானது. They become so hungry. அவர்கள் முன்பாக இயேசு போய்க் கொண்டிருக்கிறார். Jesus going before them. இவர்கள் பின்னாக நடந்து They போகிறார்கள். are following. அது ரெண்டு பக்கம் விளைந்து கிடக்கிற வயல்கள். Both sides paddy. திடீரென்று field. அவருடைய சீஷர்கள் அந்த வயலில் இருக்கிற கதிர்களை கையினால் பிடுங்கி அதை கொவித்து தின்ன ஆரம்பித்தார்கள். Disciple plucks the grains and start to eat. இதை பார்த்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள். These Pharisees is உம்முடைய innocent. சீடர்கள் பாருங்கள், இந்த ஓய்வு நாளிலே இப்படிப்பட்ட காலத்திலே இவர்கள் தின்னுகிறதை நீ கண்டிக்கவில்லையா, கேட்கவில்லையா என்று அவரை பார்த்து கேட்டார்கள். In the Sabbath day, your disciples are eating something. You should not worry about it. அதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் தேவாதி தேவன் ஒரு பதில் சொன்னார். Jesus gave answer. என்ன சொன்னார்? பரிசேயர் சதுசேயரை பார்த்து, What does he say to them? தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் பசியா இருந்தது அவர்களுக்கு செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். மத்தேயுவின் புத்தகம் 12:1 முதல் 3 அதை கூறுகின்றன. Matthew 12 verses 1 and 2. மார்க்குவின் புத்தகம் 2:25 அதை கூறுகின்றன. Verses 23. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 21 1 முதல் 4 வசனங்கள் கூறுகின்றன. 21 verses 1 of 1 நான் Samuel. சொல்லும் என் தேவாதி தேவன் மகத்துக்குரியவர். The Lord, what I am saying is glorious. என் God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் ஒருவரே தேவாதி தேவன். God is almighty. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said, லூக்காவின் புத்தகம் 6 அதிகாரம் Luke 6, 3-4 வாசிக்க நாம் கேட்போமா? 3 and லூக்காவின் புத்தகம் 6 அதிகாரம் 3-4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது பசியா இருந்த பொழுது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர ஆசாரியனை மாத்திரம் தவிர வேறு ஒருவரும் புசிக்க புசிக்க கூடாததான தேவ சமூகத்து அப்பங்களை தேவ சமூகத்தின் அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் என்று தன்னோடு வந்தவர்களுக்கும் கொடுத்தானே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி say hallelujah. ஹalleluya. Praise God. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். Today the Lord says, தாவீதுக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், God of David says நான் உன் பசியை போக்குகிற தேவன். I am a God to satisfy your hungry. தேவ சமூகத்தின் அப்பம் உன்னை தேடி வருகிறது. The bread from the presence of God coming to you. How இயேசு to do? தீர்க்கதரிசனத்தின் வார்த்தையை நிறைவேற்றினார். Jesus did it. அவன் புசித்ததுமன்றி Not only ate, தன்னோடு வந்தவர்களுக்கும் தேவ சமூகத்தின் அப்பத்தை கொடுத்தான். and he shared the bread to his. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's what the Bible இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர். He's all in one spirit. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise the சொல்லுங்கள். Lord. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர். That same spirit, தமது சித்தப்படி according to his will, அவனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன். sharing to each other. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் முடிக்கட்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 6 அதிகாரம் John chapter 32 வாசித்து முடிப்போமா? 32. யோவான் 6:32. இயேசு அவர்களை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசு வசனத்துக்கு அவர்களை 3 முத்தம் நோக்கி. கொடுங்களே. அந்த வார்த்தைக்கு 3 முத்தம் கொடுங்கள். எத்தனை மகத்துவம் உள்ளது என்று சொல்லி. மகளை வாசி. இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவு வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடு சொல்லுங்களே. என் பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசுதான் அந்த அப்பம்.
Jesus who sent by Father is the bread. அதை கர்த்தர் உனக்கு இப்போது கொடுக்க Now போகிறார். he is giving to you. அப்படி எழுந்து நிற்பீர்களா? Immediately stand. எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். Every one of எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். all of them. இரு கரங்களை உயர்த்தி கொண்டு என்னை கவனியுங்கள். Lift up your both நான் hands. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Going to pray. மாபெரும் மனிதர்கள் கொடுக்காமல் போகலாம். Maybe the great person ஆனால் not நான் giving. கொடுக்கும் அப்பம் But அப்படி the அல்ல. bread, what I am இது giving. கர்த்தர் உங்கள் ஜீவனுக்கென்று கொடுக்கிற அப்பம். Giving for your life. உங்களை உயிர்த்தெழுதுகிற அப்பம். To give resurrection. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ரெண்டு கையை உயர்த்தி நில்லுங்கள். ஆண்டவரே, Both hands. உம்முடைய அப்பத்தை எனக்கு கொடுக்க போகிறீர். You are giving your bread to தேவ me. சமூகத்தின் அப்பத்தை கொடுக்க போகிறீர். Giving the presence இன்றோடு கூட என் ஆத்தும பசி மாறட்டும். My thirsty என் disappear. சஞ்சலங்கள் மாறட்டும். My sorrows disappear. என் தவிப்புகள் மாறட்டும். My longings disappear. இரு கரங்களை உயர்த்துவீர்களாக. Let us all தேவனே, Lord, நான் அந்த அப்பத்தை வாங்குவதற்கு கையை பரிசுத்தப்படுத்தும். purify my body. என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும். Purify my thoughts. என் நினைவை பரிசுத்தப்படுத்தும் Purify my mind. என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்கள். Let us all lift அப்படியே up. கரங்களை உயர்த்தினவளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22, 19-20 வசனங்களை வாசி. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். 19 and 20. எல்லா கரங்களை உயர்த்தட்டும். வாசிக்க நாம் கேட்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். Shall we pray? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒரே ஆவியானவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய சரித்தியம் ரத்தத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தேவனுடைய சமூகத்தின் அப்பத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாவீதுக்கு கொடுத்த போல இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சபையார் யாவருக்கும் ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரும் சரித்தியம் ரத்தத்தையும் பிள்ளைகள் புசிக்கிற வேலையில் ஆண்டவரே சரித்திருக்க எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே அப்பா மாம்சங்களும் எல்லாம் அழிந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக உதவி செய்வீராக. என் தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பசியாரி ஆண்டவரே ஒரு குறையில்லாதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்க உதவி செய்வீராக. விசேஷமாக ஒரு சரித்தியம் ரத்தத்தையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே ஆசீர்வதித்த ஆண்டவரே இது வானத்தின் அப்பமாக எங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்கு பலியாக கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தோடு கடந்து போக உதவி செய்வீராக. நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, Victorious of Israel, இது உமது சரீரம், this is your body, இது உமது ரத்தம், this is your blood. இதை நீர் எங்களுக்கு கொடுத்த வண்ணமாய் இதை நான் கொடுக்கிறேன். As it is, I am giving to என் them. மக்கள் ஒவ்வொருவர் அதை வாங்கும் பொழுது When my children receive, இவர்களுடைய கிருபையால் நிரப்பப்படுவார்கள். filled with your mercy ஆசீர்வதியும் and blessed. நீர் மெய்யான தேவன். You are true God. என் பிள்ளைகளுடைய தாகமெல்லாம் தீர்க்கப்படட்டும். Satisfy their thirst. இவர்கள் பசி ஆறட்டும். They are satisfied, they are thirsty ஆசீர்வதியும் and blessed. இயேசுவின் நாமத்தில் பிதாவே we pray. ஆமென்.